Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிறதுலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவலி உங்களுடைய சப்போர்ட் இந்த 200 லைக்ஸ் நோக்கி இருக்கட்டும் என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 200 லைக்ஸ்னால் கம்மியாகவே வந்துட்டுருக்கு. நம்ம டெய்லி இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களோட சப்போர்ட் மேபி மறந்துருக்கலாம். மறந்துட்டவங்க 200 லைக்ஸ் அபோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவொடனே ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே நம்ம மாதம் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக முயற்சி செய்கிற என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். நம்ம இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் இந்த இடத்துல இதுக்கு மேலே போனால் பையின்னு கொடுங்க ஸ்ட்ராங்காக, அது என்ன இதுக்கு கீழே வந்தால் சேல், இது யாருக்குன்னு தெரியும். எப்படி இதுக்கு மேலே போனால் பை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு கீழே வந்தால் சேல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று மேலே போகணுன்னு சொல்லுங்கள், இல்லை கீழே வரும்னு சொல்லுங்கள். இது எப்படி மேலே போகணும் கீழே வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுங்க, இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி கேம் தான், தவிர இதில் 100% நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன இது மாதிரி எல்லாருமே சொல்லாங்க, இது மாதிரி நம்மள கீழே போனால் கீழே போகிறோம், மேலே போனால் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது. இதில் நம்மளால் என்ன இந்த வியூஸை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா, சப்போஸ் மேலே போனால் எது வரலும் போகும், கீழே வந்தால் எது வரலும் வரும், இல்லை கீழே வந்தால் கீழே எந்தத்தில் வந்து திரும்பும். இதை வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இந்த சைடு தான் போகும் அப்படின்னு 100% நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிங்க, ஒரு வருஷம் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க, நான் உங்ககிட்ட இந்த வெபினார் அட்டன் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணணும், நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து தான் அட்டன் பண்ணணும்னா யூடியூப்பில் லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸில் ஒரு நாள் கூட என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை நான் மென்ஷன் பண்ணது கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. மேபி நீங்கள் என்ன நினச்சிக்க சம்பாதிக்கல. ஏன்னா ஒரு சில வந்து இருக்காங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இருக்காங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிங்க, நான் அதை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிச்சா அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம சொல்லி தருவாங்க அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்களா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறவங்க யூடியூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க, நான் இன்றைக்கி இவ்வளோ கோடி சம்பாரித்தேன், இவ்வளோ லட்சம் சம்பாரித்தேன், எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கள் வெபினார் அப்படின்றாங்களே, அவங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் போய்ட்டு கற்றுக்குங்க. நான் வேணான்னு சொல்ல வரல. ஓகேங்களா? என்கிட்ட முழுக்க நாலேஜ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணால் போதும். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு லாப நஷ்ட கணக்கு பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணோம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் வேறு எங்கன்னா போய் ஜாயின் பண்ணிங்க, என்கிட்ட இருந்தால் வேணாம் அந்த மாதிரி. ஓகே, எந்த Preis-Aktion கம்ப்ளீட்டாக முழுக்க எனக்கு நான் ஃபோக்கஸ் கொடுக்குறது என்னென்னா, நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் வந்து ஷோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் டெய்லி நான் ட்ரேடும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபவுண்டேஷன் சொல்கிறோம், அதனுடைய பேஸ், மார்க்கெட்டுடைய பேஸ் சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1+1 நான் சொல்லி 2ன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபார்முலா டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் டைம் நான் உங்கள் கூட வர போகிறது கிடையாது உங்கள் கூட. அப்போது நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது தான் எப்படின்றத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான். அதாவது நான் இல்லாமையே நீங்கள் சுயமாக சொந்த காலில் நின்று ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது புது சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேபி இந்த டவுட்டாக இருந்திருக்கலாம், மேபி அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் இந்த ரிப்ளை சொல்லிக்கிறேன் நான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் எந்த லெவல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SGX நிஃப்டி ஒரு டைம் பார்த்து வந்துடலாம். ஏன்னா அதனுடைய கண்டிஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. டவுஜான்ஸு நல்லா அதே தான் அதனுடைய ரேட் தான் இருக்குது 193, அதாவது 18,000 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி சின்னரியே காமிக்குதுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கலாம். இப்போ அது அங்கே வந்து 18,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா, சரி நமக்கு எங்கெங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வியூ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு லைவ்லேயே சப்போர்ட் கொடுத்துருந்தேன் பேங்க் நிஃப்டி. அதாவது இந்த லெவல் கட் ஆகிட்டு இந்த லெவல் வரும்
எங்கே ஒரு லெவல் எந்தெந்த லெவல் ஃபேஸ் பண்ணிட்டு வரும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், அகைன் வரும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், அகைன் எங்கே வரும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், இதை வந்து லைவ்லேயே வித் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னலைங்க போய் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த லெவல் எப்போ ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். பிரேக் அவுட் இங்கே பிரேக் டவுன் ஆகுது, இதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 9:15 மணிக்கெலாம் 9:30-10 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த சேல்ஸ் எடுக்கான வியூ வந்துடுச்சு அது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது அது. ஓகேங்களா? சரி, இப்போது ஆஃப்டர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைம் இல்லைப்போ இந்த டைமில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த லெவல்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கலாம். இது வந்து சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, ஸோ இது ஒரு 2-3 சப்போர்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதாவது இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரும் அதனுடைய சப்போர்ட் 17,650 17,650 வந்து சப்போர்ட் லெவல் வரும். அதுக்கு இந்த லெவலை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. 10 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 17,650 அந்த ரேஞ்ச் வருது இந்த இதனுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணாத. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹையை கட் ஆகிட்டு டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. 17,850 கட் ஆகிட்டு டைரெக்டாக வந்து 18,000 ரவுண்ட் நம்பர் கிட்டேயும் ஒர்க் ஆகுது, அதனுடைய ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் கிட்டேயும் ஒர்க் ஆகுது. அதாவது ஓப்பன் ஆகுது. சார்ட் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், அதனுடைய ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ரவுண்ட் நம்பர் கிட்ட இருக்குது. 18,050 இருக்குது, 18,060 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. மொத்தத்தில் அந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 18,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ அந்த 18,000 கிட்ட ஓப்பன் ஆக சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குன்றதை பார்க்கலாம், அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த 18,100 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக சொல்ல மார்க்கெட்டு இப்போ என்ன ஆகுனா, இங்கே ஆல்ரெடி பிடிஎஸ்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பை பண்ணியிருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் புக்கிங் எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ண சொல்ல ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா எது வேலை வரும், ஒரு லோ க்ரியேட் ஆகிட்டு அந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா எது வேலை வரும். அதாவது மார்க்கெட் ஹையில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகுது, அந்த லோ கட் ஆகிட்டு கீழே வரத்தில் எது வேலை ஆகும். மார்க்கெட் வந்து க்ரீனில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் நல்ல ஒரு 200 பாயிண்ட் வந்து புல்லிஷில் இருக்குது. நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக சேல் எடுத்தோம், அதாவது இங்கே டாப்லேருந்து நம்ம சேல் எடுத்தோம் மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படின்னா அந்த ப்ரைஸ் எது வரலும் வரும். அதாவது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரும் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடியே இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இந்த சப்போர்ட் வரலும் வந்தால், அதாவது இந்த லோவை கட் ஆகிட்டு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு வந்தால், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் காயின் வந்தால் இது வரையிலும் வரும் இல்லைங்களா? சரி, ரெண்டாவது சினாரியோ, சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, நான் கீழே வர மாட்டேன் அடம்பிடிக்குது மேலேயே மார்க்கெட்டு. அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மார்க்கெட் வந்து அங்கேயே நிற்குது, ரொம்ப நேரமாக நிற்குது. அப்போது இந்த ஹையர், அதாவது 18,060 18,060க்கு மேலே ரொம்ப நேரம் நிற்குது, ப்ரைஸ் நிற்குது அப்படின்னா அங்கேருந்து புல்லிஷஸ் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். 18,100 ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். அங்கேருந்து 18,100 ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு 18,200 ரீச் பண்ணிவிடும் அங்கேருந்து. ஏன்னா மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த் பையர் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலே வந்து கன்சல்டேஷன் கொடுக்க 1 மணி நேரம் மேலே நிற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் நான் சேலிங்க்கு விருப்பம் கிடையாது, அதான் இந்த சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்றாங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லைக்ஸ் 200 லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட 130 எபிசோட் முடிப்போம், இந்த டைமே வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னொரு டைம் போய் பார்த்துங்க, என்ன டைம் ஆகிட்டு இருக்கும், அந்த உங்களுக்கு இந்த ரெக்கார்டாக வீடியோ அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி லெவல் நம்ம நேரத்துலேருந்து ட்ராப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு லெவல் கொடுத்தது டெலிகிராம் சேனல். அதாவது நம்ம இங்கேருந்து கேட்ச் பண்ணது பாயிண்ட்டை, இங்கேருந்து கேட்ச் பண்ணி ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், இந்த லெவலில் வந்து நம்ம டார்கெட் வந்தது. இந்த லெவலுக்கான வந்தது காரணம்னா இங்கே 200 EM இருந்தது, ப்ளஸ் கேப் ரீஃபிலும் இங்கே இருந்தது. ஸோ இந்த லெவல் 3வது லெவல். செகண்ட் லெவல் ஏன் கொடுத்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து
சப்போர்ட் இருக்கும். இது வந்து செகண்ட் லெவல் கொடுத்தது. ஃபஸ்ட் லெவல் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய சப்போர்ட் வந்து ப்ரைஸ் திரும்பும் அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் கொடுத்தது. அது 3 லெவலாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணதால் ஓகேங்களா. சரி, இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 41,500 41,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும் பாருங்கள். அதுக்கப்புறம் பை எடுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. எப்போ 41,500 அபவ். ஓகேங்களா. சரி சார், 41,500 அபோவே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன 41,500 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுது 41,800 600 ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். திரும்ப சொல்ல அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் திரும்பவும் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். புல் பேக் பையிங்காக வாய்ப்பு பார்க்கலாம். சேலிங்கான வாய்ப்பு நீங்கள் பார்க்கணுன்னா 40,800 பிலோ நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். இல்லை ரிஸ்கி ட்ரேட் நான் எடுக்கிறேன் அதில் வந்து அப்படின்னா ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் ரிஸ்கி ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் வரும்னு சொல்லுவீங்களா, இந்த சப்போர்ட் 41,400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்கி ட்ரேட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக சேல் அண்ட் பை எடுக்கலாம். அதான் நான் அன்றைக்கி நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்தா இல்லைங்களா, இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து ட்ரேட் எடுத்தது. அதாவது புல் பேக் ட்ரேட் இது. இந்த புல் பேக்கில் மார்க்கெட் அகைன் மேலே போகணும்னு சொல்கிறது புல் பேக்கில் வந்து அந்த புல் பேக்கில் நம்ம சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு அன்றைக்கி பார்த்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன். ஸோ என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிங்க. 41,400 பிலோ வச்சுன்னா ரிஸ்கி ட்ரேட் ட்ரெண்டு ரிவர்ஸ்க்கு சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை தேடலாம். இல்லை சார் நான் வந்து சேஃப் ட்ரேட் அப்படின்னா 40,800 பிலோ தான் இதுவும் சேஃப் ட்ரேட் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு. பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு என்ன 41,500 அபவ் வந்து பையிங்கான சான்சஸ் தரலாம். எவ்ரி நீங்கள் 50 பாயிண்ட்டு கேட்ச் பண்ணலாம், 100 பாயிண்ட்டு கேட்ச் பண்ணலாம். எவ்ரி புல் பேக் தேடுங்க. அதுலேயும் 41,500 அபவ் மார்க்கு மேலே போயிடுச்சு ஒரு புல் பேக் பாருங்கள். அகைனும் பிரேக் அவுட் பை கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது இந்த வீக் சாட்டர்டே ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். 5 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு லைஃப் டைம் ஆட் பண்ணிவிடுவோம் உங்களை. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிடலாம். அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ குயிக்காக இந்த வாரம் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுடைய வேலையை ப்ராசஸ் கம்ப்ளீட் முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.